அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான காரியங்கள் இதுதானே என்று நாம் என்ன சொல்லணும்னு சொன்னா நிறைய விட்டுருவோம். உதாரணத்திற்கு இப்ப பள்ளிக்குள்ள வர்றோம், பள்ளிக்குள்ள வர சுன்னத்தான விஷயங்கள் சொல்றோம் பாருங்க. பள்ளிக்குள்ளே வருகிறோம், பள்ளிக்குள்ள வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா வலது காலை முதலாவதாக எடுத்து உள்ளே வைத்து விட்டு வர வேண்டும். வெளியே போகிற பொழுது இடது காலை வெளியே போக வேண்டும். இது பல முறை நாம் கேட்டிருந்தாலும் கூட மறதியின் காரணத்தில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா எந்த கால் உள்ள வருதோ அந்த காலை உள்ள வச்சு வந்துடுறோம், வெளியே வச்சு போய்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா சுன்னத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு நான் உள்ளே வருகிற பொழுது வாசலிலே நின்று ஒரு நிமிடம் நின்று அல்லாஹும் மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க ரப்பே, எனக்கு ரஹமத்துடைய வாசலை திறப்பாயாக என்று பொருள் கொண்டிருக்கக்கூடிய அந்த துஆவை பள்ளியினுடைய வாசலிலே நின்று ஓதிவிட்டு வலது காலை எடுத்து உள்ளே வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. நான் பள்ளியை விட்டு வெளியே போறேன், இப்போ பள்ளிக்கு வெளியே போறேன், அப்பிடத்தில் என்ன செய்யறேன்னு சொன்னா ரஹமத்தை கேட்கிறேன் என்று சொல்லி இடது காலை வைத்து வெளியே போனா அதற்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காரியம் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொல்றாங்க. நம்ம இதை சாதாரணமா நினைக்கும், நம்ம யாருமே இந்த சுன்னத்தை ஃபாலோ பண்றதில்லை, எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்க அன்பிற்கினியவர்களை பாருங்க. ஒரு முறை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் சித்தா கிரந்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, 6 ஹதீஸுடைய கிரந்தங்கள் சஹீஹான கிரந்தங்கள் சொல்லிட்டு முஸ்லீம், புகாரி, முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு 6 கிரந்தங்கள் இருக்கு பாருங்க. அந்த 6 கிரந்தங்களில் அபூ தாவூதும் ஒன்று. நமக்கு தெரியும் அந்த அபூ தாவூத் கிரந்தத்தை தொகுத்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று. ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை படகுல வர்றாங்க, படகுல என்ன செஞ்சாங்கன்னா வர்றாங்க, வந்து கரையில இறங்க போற நேரத்தில் இன்னொரு படகு அங்கிருந்து புறப்படுகிறது. ஒரு படகு அங்கேருந்து வந்து நிற்குது, இன்னொரு படகு என்ன செஞ்சு சொன்னா மக்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த கரைக்கு போவதற்காக வேண்டி புறப்படுகிறது. அப்படி போகிற நேரத்தில் ஒருவர் அந்த படகில் இருந்து தும்முகிறார். அந்த படகில் இருந்து சொன்னா தும்முகிறார். தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டார். இப்ப அப்பதான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அந்த படகுல இருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கின உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தும்மியவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும், இர்ஹமுக்குல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி யார் சொன்னாருன்னு தெரியல என்று சொல்லி என்ன சொன்னா மீண்டும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு தங்க காசு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அந்த புறப்படுகிற அந்த படகில ஏறி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விசாரித்து கொண்டே போகிறார்கள். இங்கு படகு அங்க நிற்கிற பொழுது யாரோ ஒருத்தங்க தும்முனீங்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீங்களே, யார் அதை சொன்னது என்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேட்கிறாங்க. அப்ப நான் தான் என்ன செய்யறாருன்னா ஒருவர் முன் வருகிறார். முன் வந்த உடனே அவருக்கு இர்ஹமுக்குல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், ரஹமத் செய்யட்டும் என்ற பொருள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிலை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லதை நீங்க காதுல வாங்குறீங்கன்னா இர்ஹமுக்குல்லாஹ் நீங்க பதில் பக்கத்துல இருக்கவங்க அவர் காதிலே விழும்படி பதில் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. என் காதுல விழுந்துருச்சு, அதனால உங்களை நான் நாடி வந்து கேட்கறேன்னா இப்ப நான் பதில் சொல்லிவிட்டு போகிறேன்னு சொல்லி போனாங்க. திரும்பி வந்தாங்க. அன்பிற்கினியவர்களே, அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கிறோம். ஒரு சுன்னத்து அவசியமே இல்லை, அவசியமே காசு கொடுத்து வாங்கிட்டு போய் படகுல போய் அவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ் எனக்கு நற்கூலியை வழங்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை கொடுத்து விட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும், சொர்க்கத்தில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நான் இருக்க வேண்டும் அந்த சிந்தனை இந்த ஒரு சுன்னத்தை கூட காசு கொடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா நிறைவேற்றி விட்டு திரும்பினார் என்று சொல்லி அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அந்த சரித்திரத்திலே ஃபலாயிலே சுன்னத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, சுன்னத்தான காரியங்களிலே, சுன்னத்தான விஷயங்களிலே நம்முடைய அலட்சிய போக்கை கைவிட்டு விட வேண்டும். அது நம்மை பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா, சுன்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதை என்ன செய்யுங்க, நம்மளை கொண்டு போய் மிகப்பெரிய இடத்திலே, மிகப்பெரிய பாக்கியத்திலே கொண்டு போய் வைக்கும் என்பது நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே.